அப்புறம் உடனே கண்டினியூ பண்ணிடுவார். அப்புறம் அது மாதிரி ஒரு பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது சரணம், அப்போ எங்க சின்ராஜா பாட்டு நான் டம்மியாக போட்டு சொன்னேன். என்னன்னா, மானே மறி கொழுந்து தேனே தினக்கருது தாவணிய உனக்கு அப்படின்னு போட்டேன். அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், அண்ணன் வந்துடுவார், வாலிசாரம் வந்ததுக்கப்புறம் எழுதிக்கலாம். என்னையா டியூன், அதுதான் மானை மாதிரி குழந்தை தேனை திணைக்குது தாவணி ஏன் உனக்கு, அதெல்லாம் நீ கரெக்டாக கேட்பிய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்ன, நீ தனன்னே நான் தனன்னா அப்படின்னு சொல்லி அது பாடிக்கான்னு சொல்லி, நீ ரசிக்கிறத நான் பார்த்து புட்டேன், உன் பசி எறிஞ்சு நான் போத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. என்ன இதுக்கப்புறம் நம்ம என்ன தேவை நமக்கு? அவருடைய லைன்கள் எனக்கு அவருடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி தண்ணி, அதே மாதிரி இன்னொன்று சீரியஸா கங்கை மரம் டச் பண்ணி விட்டாரு. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மூக்குத்தி மூக்கு மேல பாட்டு அந்த நேரத்தில் வந்து மௌன கீதங்கள்ல எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, ஒரு பாட்டு ஒரு தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் பேத்தாசா மறுபடியும், இப்போ அந்த காலத்துல எல்லாம் நிறைய பாட்டு காதலிலே தோல்வி விட்டான், காதலி ஒருவன் கண்ணி ஒருத்தினா மறுபடியும் ஒரு தடவை சந்தோஷத்துல அது உன்னை கண்டு நான் நடன மறுபடியும் சந்தோஷத்துலையும் வரும் சோகத்திலையும் வரும். இந்த மாதிரிலாம் பாட்டுகள் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிறது உண்டு. அந்த மூக்குத்தி பூ மேலே போட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் சோகமா ஒரு தடவை வந்து பின்னால் எங்காவது ரிப்பீட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே காம்ப்ளெக்ஸ். அப்புறம் நான் அமர்கிட்ட சொன்னேன், இல்லை அமரு, இதெல்லாம் சரியா வராது, நம்ம சோகமெல்லாம் பாட வேண்டாம், அந்த சந்தோஷமா டூயிட்டோடு நிறுத்திக்குவோம்.